Hello friends, welcome back to my channel All in Tamil Tips. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் பலாப்பழம் வாங்கி சாப்பிடுவோம். அந்த பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பலாக்கொட்டையை நம்ம சில பேர் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாம அந்த பலாக்கொட்டையும் வச்சு நம்ம ஒரு சைட் டிஷ் நம்ம பண்ணலாம். அது எப்படி செய்யலாம் அப்படினு இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கலாம். அதே மாதிரி ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே சேர்த்து இஞ்சியும் பூண்டு நான் மையா அரைக்காம கொஞ்சம் கொரகொரன்னு இருக்க மாதிரி நச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நச்சு எடுத்து போட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பலாக்கொட்டை நீங்க பாத்தீங்கன்னா அந்த தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி உரிக்குன்னு பாத்தீங்கன்னா பலாக்கொட்டை நல்லா காய வச்சிட்டு ரெண்டா கட் பண்ணீங்கன்னா அதோட தோல் உரிக்க ஈஸியா இருக்கும். நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு அதோட தோலை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பலாக்கொட்டையுமே நான் அந்த மாதிரி தான் தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க அந்த கறி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, அதோட டேஸ்ட் இதுல கண்டிப்பா கிடைக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல கடுகு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு சீரகமும் நம்ம 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெடிச்சு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா வெங்காயம், அந்த வெங்காயத்தை நம்ம அதுல கொட்டி நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா அந்த கண்ணாடி மாதிரி வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூடவே நம்ம நச்சு வச்சிருக்க இஞ்சியும் பூண்டையும் நம்ம அது கூடவே சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அப்பதான் அதோட நல்ல டேஸ்டா இருக்கும். அப்புறம் தக்காளி நம்ம கூட சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா மைய அரைகிற மாதிரி பார்த்துக்கிறங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்லா மைய வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம வச்சிருக்க கருவேப்பிலை நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே நல்லா ஒண்ணு சேர வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பலாக்கொட்டை கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதையும் நம்ம பலாக்கொட்டைக்குள்ள நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா மசாலா தூள் எல்லாமே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், அது கூடவே மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள் மிளகாய் தூளை விட கொஞ்சம் அதிகமா நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அந்த ஸ்மெல் எல்லாமே அந்த எண்ணெயிலே நல்லா புரிஞ்சு வரட்டும். அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஸ்மெல் எல்லாமே அதுல போகட்டும். அது போனதுக்கு அப்புறமா அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா அந்த காய் எல்லாமே நல்லா வேகணும். அது வேகணுங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் கூடுதலாவே நமக்கு தண்ணி தேவைப்படும். இந்த தண்ணி நம்ம ஊத்திட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். போட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. அதுல நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்தினா எல்லா தண்ணியுமே நல்லா வத்தி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிலாம் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. லாஸ்ட்ல நம்ம கருவேப்பிலை மல்லித்தூளை நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது எல்லாருமே அந்த கறியோட டேஸ்ட் கண்டிப்பா இதுல கிடைக்கும். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். Thank you for watching.